ஹாய் கைஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பார்க்குறப்போ ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பாங்க. லிஃப்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. கூடவே ஹீரோவும் இருப்பார். இந்த அங்கிள் கூட அப்போ கொஞ்சம் எங்கே இருக்கார், அவருமே அங்கேயே இருந்திருப்பார். ஸோ ஹீரோயின் அப்போத்துலேருந்தே ஒரே கிளாஸில் தான். அவங்க ரொம்ப சோகமாக ஒரு ஜன்னல்கிட்ட உட்காந்துட்ருப்பாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவ மற்றவங்கள புள்ளி பண்ணிட்டு வந்தாளா, இல்லை இவ்வளோ புள்ளி பண்ணிட்டான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா, ஏன் பாதியிலே இவ வந்தா, இன்னொன்று தெரியுமா, இவ தான் அவங்க அப்பா அம்மா சாகிறதுக்கே காரணமாமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு அந்த நாரி அவளுகளையும் மிரட்டி விட்டுட்டு, உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட சொல்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உனக்கு படிப்பில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இதோ இருக்கான் பாரு, இவன்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இந்த ஹைஜூக்கை காமிக்கிறான். அப்போ தான் இந்த ஹூக்கும் ஜாயின் ஆகிக்கிறான். இந்த கீச்சனை நீ வச்சுக்கோ, இது ஈவில் இருக்கு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கீச்சனை கொடுத்துட்டு, இப்படி தான் இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே கேங்காக சேர்ந்துருப்பாங்க. அதை தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்படியே ஸ்டோரி ப்ரெசண்ட்டுக்கு தான் வருது. இந்த சிசிடிவியில் இருக்கிறத போலீஸ்லேருந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. அவன் தான் அவனோட கையால் கழுத்தை அறுத்துட்டு இறந்துருக்கான். ஸோ கன்ஃபார்ம் இது சூசைட் அட்டெம்ப்ட் தான். எப்படியாவது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃபுமே சேர்ந்துட்டு, ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சு விடுங்க, பசங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மயக்கத்துலேருந்து ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் அவங்களோட லாக்கரை ஓப்பன் பண்ணால் அங்கே இந்த ஹூக் கொடுத்த கீச்சனை பார்க்குறாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஹீரோயின் அன்னைக்கு சிக்கன் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹூக்கை பார்த்து கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு ரொம்ப நேரமாக வெளியே நின்று கத்திட்டு, ஒரு வழியாக இவன் வர்ற மாதிரி தெரில, பேசாமல் நம்மளே ஏறி குதிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செவுத்தில் அப்படியே தாவும் போது அவனே அப்புறம் கீழே வந்துடுவான். கீழே இந்த மாதிரி என்னால் வர முடியாது, ஆனால் நான் உனக்கு ஆல்ரெடி கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அவன் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன்னு தான் சொல்கிறான், அதுக்கப்புறமா வாங்கிக்கிறான். அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாருமே என்னோட பார்ட்டிக்கு வரமாட்டீங்களா, எனக்கு தெரியும், உனக்கு தான் வேலை இருக்குன்னா ஹீரோவும் வரமாட்டான், நாரியும் வரமாட்டான், இந்த மாதிரி டாப் ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டான், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, அவங்களாம் கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா நம்மளாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசை தேத்தி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவன் ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆனால் அந்த காலில் உன்னோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு, நீ மட்டும் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தீங்க, என்னை ரொம்ப சீப்பாக பேசுனீங்க, எனக்கு அது அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் நம்பவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறான். அவன் இல்லை அப்படிலாம் இருக்காது, நீ ஏதோ கனவு கண்டுட்டு பேசுகிற மாதிரி இவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்புறான். கோச் ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் தேம்பி அழுகிறாங்க, என் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தி, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு உன் உடம்பை பார்த்துக்கோ, இந்த வாரம் எந்த ஒரு ப்ராக்டிஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு சரின்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிளிக் ஆகுது. இந்த மாதிரி ஹீரோ ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பா இல்லையா, அது ஸோ அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், ஸோ இந்த வாரம் என்னால் ப்ராக்டிஸ்க்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே முன்னாடி போகிறாங்க. அப்போ டக்குன்னு மேலேருந்து ஒரு ராடு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கீழே விழுகுது. அவங்களுக்கு அப்படியே ஷாக்கு, பயங்கரமாக ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஆப்போசிட்டில் இருந்த கோச்சும் பயப்படுறாங்க. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, ஒழுங்காக ரெஸ்ட்டு, ஒன்றை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. கரெக்டாக அப்போ டைம் பார்த்தா 11:26. ஸோ அதை பார்த்துட்டு ஓடி ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவுக்கு கரெக்டாக அந்த 11:26 ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னென்னா, உன்னோட விஷ் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் ஹீரோயினுக்கே புரியுது, என்னென்னா இந்த மாதிரி விஷ் கேட்டு அது கிராண்டட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த டைமர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே ஹீரோ ஃபோன்லேயே வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி இங்கேயும் டைமர் ஓடிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற 4 பேருமே ஒட்டுக்காக சேர்ந்து உட்காந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அன்னைக்கு அந்த அப்லோட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து காட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த நாரி சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போடுறா. நீ பக்கத்தில் அவன் கழுத்து அறுத்துட்டே இருக்கும்போது கூட பார்த்துட்டு சும்மா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி, உன்னால தான் அவன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிடுறான். அதுக்கப்புறமா ஒரு வழியாக இந்த சண்டையெல்லாம் விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நைட்டு இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட வீட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் வீட்டில் தான் அன்னைக்கு அவங்க இருக்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து சரி நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துருப்பாப்ல. அப்படி படுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் நம்பர்லேருந்து அவருக்கு வந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணோன்னே இவங்க கேங்காக இருந்து இந்த மாதிரி ஹூக்குக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. கேங்காக எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்துட்டு இவனை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது இது வந்து உண்மையான காலே இல்லை. ஏன்னா இப்போ தான் அவளை விட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ளே எப்படி எல்லாரும் சேர்ந்து நம்மளை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு படப்படன்னு ஓடி வராரு. கீழே ஹீரோயினோட வீட்டுக்கு ஓடி வந்து டக்குன்னு கதவை திறந்தா ஹீரோயின் என்னாச்சு எதுக்கு இப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இங்கே பாரு அப்படின்னு ஃபோனை காட்டினா அதுக்குள்ளே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி கால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஃபோன் தான் ஹேக் ஆகிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுறாங்க. அப்போவே வந்து இந்த ஹஜூக் வந்து அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி கோடிங்கில் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆளில். ஸோ அவனை உட்கார வச்சு அதில் வந்துட்டு ஏதாவது ஹேக் ஆகிருக்கான்னு செக் பண்ண சொல்லி ஹீரோட ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் தெரிய வருது. சரி ஓகே எப்படியாவது இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறத வந்துட்டு டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஏதோ கோடிங்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி இது ஒரு மாதிரி முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதோ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுது, கண்ணை வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. அவன் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கான். தேய்க்க பயங்கரமாக அது என்ன ஆயிடுதுன்னா ரெட் ஆகிடுது. ஸோ டக்குன்னு அவன் என்ன எந்திரிச்சு நின்றுட்டு ஆப்போசிட்டில் பார்த்து என் கிட்ட வராதன்னு யாரையோ சொல்கிறான். திடீர்னு அவனோட அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டில் வளையுது, கத்தி மாதிரி வளைஞ்சு வந்து தன்னோட கண்ணை தானே குத்திக்கிறான். அப்படி குத்தி அவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஹஜூக் தான் போய் ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த நாரி என்ன பண்ணுறான்னா நடக்கிற எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பயந்து அழுதி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப விசித்திரமாக நடந்துகிட்ருக்க இந்த ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா காப்பாற்ற வந்த நம்ம ஹஜூக்கே வந்துட்டு போட்டு பயங்கரமாக வெளுத்தெடுக்கிறான். அவனை அப்படியே ஒத்த கையால் அப்படியே தூக்கி கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு கட்டத்தில் ஹஜூக்கு சுத்தமாக முடியாமல் போயிடுது. டக்குன்னு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவன் அப்படியே மயக்கமாயிடுறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு அவன் வந்து போயிடுறான். வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவனோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த லேப்டாப்பை எடுத்து அப்படியே ஹீரோவோட மண்டையில் ஒரே போடுதான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அங்கே கட் பண்ணால் அப்படியே அவங்களோட ஹீரோயினியோட ஆன்ட்டியோட ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்படியே கண்ணை முழிச்சான். ஹீரோயினோட ஆன்ட்டி தான் இருக்காங்க. அவங்க வந்து உனக்கு ஓகே தானே இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆனால் வாய் திறந்தேன்னு ஹீரோயின் வந்து ஹீரோ எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து கோமால தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னால் தானே நான் அடித்ததுனால தானே இவ்வளவோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. அப்படிலாம் இல்லை நீ கண்டதெல்லாம் யோசிக்காமல் நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனை பார்க்கலான்னு வர்றப்ப கரெக்டாக அப்போ வந்து அந்த நாரி வந்துடுறான். நாரி வந்து அவ கூட உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவங்களோட திங்ஸ் எல்லாம் இவளோட ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட பாஸ்கோடை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. சேம் டைம் ஹஜூக் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆப்பை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளெலாம் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டே இருக்கான். அந்த டைமில் அவங்க அக்கா விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தான் இப்போ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டன் பண்ணி எதுக்கு இப்படி நொய்யின்னு கால் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த சைட்லேருந்து வாய்ஸ் வருது, தயவு செஞ்சு இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அதோட விளைவு புரியாமல் பண்ணுற, ஒரு பேயை கூப்பிட்டு வச்சு நீங்களே உங்களோட முடிவை வந்து தேடிக்கிறீங்க, இது நல்லதே கிடையாது, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிற அந்த நாகம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது அவங்க இருக்கிற அந்த புத்துலேருந்து வெளியே வந்துச்சுனாவே ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு ஓகேவா, நீ போய் அந்த பொண்ணை பாரு, உடனடியாக கூட்டிகிட்டு வா, என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போன்னு உடனே அனுப்பி விடுறாங்க. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பேப்பரில் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. இப்போவே புரியுது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. என்னென்னா இதே மாதிரி தான் அவங்களுக்கு பாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஐசியூவில் இருந்திருப்பாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே வந்து துடிச்சு இறந்துருப்பாங்க. ஸோ அப்போவும் வந்துட்டு அதே வழியை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போவும் அந்த வழி எனக்கு வேண்டாம், ஸோ எனக்கானவங்களை நான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷ் கேட்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹஜூக்கோட அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அவள் அதை பண்ணிட்டா
அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அங்கே சிக்னல் போயிடுது. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த விஷயம் வந்து கேட்குறாங்க. அது என்னென்னா இந்த மாதிரி ஹீரோவோட டைமர் ஸ்டாப் ஆகி அவன் வந்து உயிர் பொழைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டு முடிஞ்சோடனேயே அங்கே துடிச்சிட்டு இருந்த ஹீரோ வந்து நார்மல் ஆகுறாரு. அவரோட டைமரும் ஸ்டாப் ஆகுது, அவர் பொழைச்சறாரு. இங்கே ஹீரோனோட ஃபோனில் அந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ஓட ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த ஹஜூக் வந்துடுறான். இப்படி ஏண்டி பண்ணின அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கடுப்பாயிடுறான். போச்சு அவ்வளோதானா அப்படிங்கிறான். ஸோ அப்போ தான் ஹீரோயின் வந்து இல்லை, எனக்கு பிடிச்சவங்கள என்னால் இழந்துட்டே இருக்க முடியல, ஸோ நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நான் இல்லாமல் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படியே இங்கேயே இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது.